பண்ணிட்டு ரிட்டர்ன் மேலே போவோம். இப்படிதான் மேலே போவோம். இதுதான் அப் ட்ரெண்டோட மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த ஹை இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை உடைச்சா அந்த ஸ்ட்ராங் ஹை, இது வந்து ஸ்ட்ராங் ஹைன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராங் ஹை வந்து உடைஞ்சிரும், பவர்ல இருக்காது, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அது பவர்ல இருந்து தூக்கிட்டாங்க. அந்த பவர் வந்து இந்த லோவர் லோக்கு போகும். இப்போ லோவர் லோ தான் பவர்ல இருக்கும். லோ பவர்ல இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலதான் போகும், கீழே தள்ளி விடாது. எப்படி சொல்றது, ஒரு பாலை கீழே அடிக்கிறீங்கன்னா கீழே தரையில பட்டதும் உடனே பால் வந்து மேலதான் எகிரும், தரையை உடைச்சிட்டு கீழே போகுது. அதுதான் கான்செப்ட், புரிஞ்சுக்கோங்க. இந்த லோ இதுதான் பேஸ்மெண்ட், இது வந்து சப்போர்ட் லைன் வச்சுக்கோங்க. இந்த சப்போர்ட்டை டச் ஆனதும் மேலதான் போவோம், ரெசிடென்ட் டச் ஆனாதான் கீழே வருவோம். அந்த மாதிரிதான் இது வந்து சப்போர்ட் சைடு தான் பவர் இருக்கு, அதனால டச் ஆயிட்டு மேல போவோம். இது வந்து அப் ட்ரெண்டா கால்குலேட் பண்ண ட்ரெண்டா நினைச்சு கணக்கு வச்சுக்க வேண்டியதான். இது இப்படிதான் மார்க் பண்ணுவாங்க ஸ்ட்ரக்சர். ஒரு அப் ட்ரெண்டோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை மார்க் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் ஆர்டர் பிளாக் எப்படின்னு மார்க் பண்ண முடியும். ஆர்டர் பிளாக் வந்து